நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஜனநாயக தேர்தல் திருவிழா ரொம்பவே நல்லபடியா சூப்பரா என்ன பண்ணிருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, வாக்குகள் செலுத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலியமா ஒரு சிலருக்கு இந்த வாக்குகள் பதிவாகல அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இது. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் இதுல நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருந்தது. இருந்தாலும் இந்த தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பதிவோட வரலாற்றிலேயே முதன்முறையா, அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு தேர்தல் நடந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக 84% பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இங்க இருக்குது. ஆனா உண்மையிலேயே இது எதனால நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் இதே போல வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு நடந்துச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, இது நம்மளால தான் ஒரு மாற்றம் வந்தது, இது தமிழ்நாட்டிலையும் வரும் அப்படின்னு தான் பேசினாரு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சம்பவம் என்ன, புள்ளி விவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடந்த தேர்தல், அதாவது 2021 82% வந்தது. ஆனா இந்த தடவை 84% வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா பெரிய தாக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கடந்த தேர்தல்ல 4,71,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் 4,82,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 0.6% தாங்க இங்க அதிகரிச்சிருக்கு. உடனேயே அப்படியே விஜயால தான் அப்படி இப்படி அதெல்லாம் பேசாதீங்க. அது மாத்திரம் இல்லாம இது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எஸ்ஐஆருக்கு முன் எஸ்ஐஆருக்கு பின் அப்படின்னு வேணா நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா அதுல நம்ம இங்க ஓட் பர்சன்டேஜ் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ்ஐஆருக்கு முன்னும் எஸ்ஐஆருக்கு பின்னும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5% தான் வாக்குகள் உயர்ந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுல 65,000 பேர், இதுல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால இது 0.6% தான் ஏறி இருக்குது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து RS பாரதியும் இங்க கொடுக்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்க விஜயுடைய வரவு இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டீங்கன்னா இது 100% கிட்ட கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கணும். ஆனா ஏன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க டிவிக்கு சார்பா என்ன சொல்றாங்க, எங்களுடைய தலைவர் வந்ததுனால தாங்க இங்க ஓட் பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு. புதுச்சேரியில பாருங்க, வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு. இந்தியா முழுக்கத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுச்சேரியில இந்த தேர்தல வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னா அதிகப்படியா தான் இருக்குது. சோ அதுக்கு காரணம் யாருன்றீங்க? எங்க தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புதுச்சேரியில உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது கம்மி. நீங்க சென்னையில இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கணும், ஏன் வரல அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இன்னொரு சொல்ல போனா கரூர்ல 90% வாக்கு பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் விஜயால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது விஜயால மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ இருக்கக்கூடாதா? எதுக்கெத்தாலும் டிவிக்கு ஏன்பா நீங்க இது மாதிரி பண்றீங்க, அலப்பறை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ கன்னியாகுமரியில கம்மியான பதிவாயிருக்க 72%, அதுக்கு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா அங்க உங்க தலைவர் செயல்படவே இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். ஏன்னா கன்னியாகுமரிக்குலாம் போயிட்டு வந்தா பல மனுஷன், அப்ப அங்க போனா அங்க தாக்கம் இருந்திருக்கனால ஏன் இல்ல? கேள்விகள் அதாவது எதனா ஒண்ணு நல்லதா நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க தான், கெட்டதா நடந்துச்சுன்னா அது மத்தவங்க அப்படின்னு ஈஸியா பழிய தூக்கி போட்டு போறதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு அடிச்சுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கரூர் விவகாரத்துல என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே சிபிஐ விசாரணையில வெட்ட வெளிச்சமா வெளிக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப கூட திமுக தான் காரணம், திமுக காரணம்னு ஓயாம சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். சோ எதனா ஒரு நல்லது நடந்ததுன்னா அதுக்கு நாங்க காரணம், கெட்டது நடந்ததுன்னா அது திமுக காரணம் ஈஸியா பழியத்திக்கு போட்டு போறவங்க தான் டிவிகே தலைவரும் டிவிகே கட்சிக்காரங்களும். ஸோ அதனால இப்ப என்ன பண்றாங்க, எங்களுடைய தலைவர் வருவதனால தான் இத்தனை பர்சன்டேஜ் இருச்சு, அத்தனை பர்சன்டேஜ் கரூர்ல இத்தனை பர்சன்டேஜ் இருச்சு அப்படின்னா அப்ப கரூர்ல இத்தனை பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல அதிகமா வந்திருக்கணும், ஏன் வரல? அதுக்கு யாருன்னா பேசுங்கப்பா அப்படின்னா பேச மாட்டேன். ஏன்னா 2 தொகுதியில உங்க தலைவர் நிக்கிறாரு.
அதிகமா வந்திருக்கணும்லப்பா, ஏன்பா வரல அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பல பேர் என்ன பண்றாங்க, ஓவரால் இந்த வாக்குப்பதிவு வந்து என்ன பண்ணாங்கல்ல, அதை கால்குலேட் பண்ணி எங்க தலைவர் வந்துருவாரு, விஜய் வந்துருவாரு, அவரு வந்துருவாரு, இவரு வந்துருவாருன்னு பொய்யான செய்திகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது யாரும் இப்போ வந்து இந்த கருத்து கணிப்புகளை பத்தி பேசவே கூடாது, பேசவும் கூடாது. யாருகளும் கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது, பேசவும் கூடாது. ஆனா அதுக்குள்ளாகவே இவங்களாவே என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இங்க பதிவாயிருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. எஸ்ஐஆர், அதாவது இந்த எஸ்ஐஆர் மூலியமாக 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்க கடந்த தேர்தலையும் 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாலாம் கிடையாது. 0.6% தான் டிஃப்ரெண்ட் வந்திருக்குதே கண்டி, ரொம்ப பெருசாலாம் நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க கூடாது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கணிசமா ஏறியும் இருக்கு, இறங்கியும் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர், அதாவது எல்லாரும் பேசிக்கிற மாதிரி கரூர் தொகுதியில ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகும் கரூர் மாவட்டத்தில் 90% வாக்கிங் ஏறி இருக்கு. அதை கொஞ்சம் உற்று நோக்கி தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதுக்கு யாரு பெரிய தாக்கமா இருப்பாங்க அப்படின்னு இப்போ நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா கரூர்ல அதிகப்படியான வாக்கு பர்சன்டேஜ் பதிவாயிருக்கிறத இங்க நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அட் சேம் டைம் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கம்மியா இருக்கு அப்படிதான் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம இப்ப நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி தான், எல்லாத்துக்குமே எங்க தலைவர் தான் காரணம், எங்க தலைவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல்ல சில சலசலப்புகளும் நடந்ததை இங்க நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய மேல குற்றச்சாட்டு. இப்ப உதாரணத்துக்கு துறைமுகம் தொகுதி எடுத்துக்கோங்களேன், 2 வேட்பாளர்களும், அதாவது தாவேகா வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் 2 வேட்பாளரும் வார்த்தையினால மோதிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி கூட வந்துச்சு. இதே டிவிகே தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன வந்து சேகர்பாபு வந்து மிரட்டினாரு, உருட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே சினோரா அசோக் என்னென்ன வார்த்தைகள் பேசினாரு பிரச்சாரங்கள்ல, தரைகருவான வார்த்தைகள்லாம் பேசினாரு அப்படின்றத நம்ம பார்க்க தான் செய்யறோம். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பூதாகரமா பல பேர் என்ன பண்றாங்க, தவறா வந்து என்ன பண்றாங்க, பதிவிட்டு வராங்க அப்படின்னு கூட பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நம்முடைய அஜித் அவர்கள் கூட மாற்றம் தேவையா அப்படின்னு செய்தார்கள், நோ நீடு அப்படின்னு ஒரு கேஷுவலா சொல்லிட்டு போனார். ஸோ அதை வந்து பெருசா இவங்க என்ன பண்ணாங்க, பூதாகம் பண்ணா. அதுக்கப்புறம் அஜித் தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்து இந்த அர்த்தத்துல சொல்லப்பா அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது பல பிரபங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வாக்குகள் செலுத்திருக்கிறாங்க, பல பல சர்ச்சைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்ம தவறான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. பாத்தீங்களா, வெள்ளை சட்டியும் பிரவுன் கலர் பேண்ட்லயும் வந்திருக்கிறாங்க, யாரை குறிக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை திணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா தேர்தலில் ஓட்டு போட வந்தோம், அவ்வளவுதான், ஓட்டு போட்டோமா போனோமா அப்படின்னு இருக்கும். தேவையில்லாத சர்ச்சைகளும் தேவையில்லாத பதிவுகளும் இங்க பலரை குழப்புகிற விதமா தான் இருக்குது அப்படி நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது விஜயனுடைய வரவினால தான் இங்க ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு தவறான கருத்துக்களை இவங்க பதிவிட்டு வராங்க. ஸோ திமுக தரப்புல இருந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, பெருசா ரொம்ப தாக்கல, விஜய் வரவனால வச்சுக்கிட்டா கூட 0.6% தான் ஏறி இருக்கு. விஜயனுடைய வரவனால அதிகரிச்சிருக்கணுமே, ஏன் அதிகரிக்கல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ கடந்த தேர்தலை நீங்க ஒப்பிட்டு இந்த தேர்தலை நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.6% தான் இங்க அதிகரிச்சு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.